நம்ம தமிழகத்துல கஜா புயல், ஒக்கி புயல் மாதிரி பல புயல்களை பார்த்திருந்தாலும் மிக்ஜாம் புயல் வருதுன்னு சொல்லும் போதே ஒரு கூடுதல் பயம் நமக்குள்ள இருந்துச்சு. ஏன்னா இந்த முறை வர்ற புயல் தலைநகர் சென்னைய நேரடியா தாக்க வருதுன்றதுனால ராத்திரி முழுக்க புயலுக்காக வீட்டுக்குள்ள ஒழிஞ்சிருந்த பொதுமக்கள் எல்லாம் காலையில தன்னோட இயல்பு வாழ்க்கையை தொடங்கலாம் அப்படின்னு வெளில வந்து பார்க்கும்போதுதான் சென்னையோட நிலைமையே தெரியுது. முட்டி வரைக்கும் தண்ணி, வீட்டுல பவர் கட், ஓயாம பெய்கிற மழை, அதெல்லாம் தாண்டி அத்தியாவசிய தேவைக்கு ஏதாவது வாங்கலாம்னு வெளில போனா எங்க கடை இருக்குன்னே தெரியல. ஊர்ல இருந்து சொந்தக்காரங்க ஃபோன் பண்ணி, என்னப்பா சென்னையில வெள்ளமாமே, எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா, எப்படி இருந்தாலும் சகிச்சுக்கிட்டு நல்லா இருக்கோம்னு தானே சொல்லி ஆகணும். அதை தாண்டி இன்டர்நெட்ல அண்ணா நகர் ஃபுல்லா தண்ணியாம், வேலைச்சேர்ல போட்டு விடுறாங்களாம், பெருங்களத்தூர்ல முதல்ல எல்லாம் தெரியுதாம்னு வர்ற நியூஸ் எல்லாம் பார்த்தா உண்மையாவே நமக்கு பயமா தான் இருக்கு. இன்னொரு பக்கம் இவ்ளோ தண்ணிக்கு யார் காரணம் அப்படின்ற ஆர்குமெண்ட் வேற. நிறைய வாலண்டியர்ஸ் இந்த நேரத்துல இறங்கி வேலை செய்யறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வெள்ளம், தண்ணி இதெல்லாம் ஒன்றும் சென்னைக்கு பழக்கப்படாத விஷயம் இல்லை. அதனால பொதுமக்களும் அதுக்கு அடாப்ட் ஆகி பழகிட்டாங்க. பொதுமக்கள் மட்டும் இல்லாம எல்லா உயிர்களுமே இந்த நிலைக்கு அடாப்ட் ஆகி பழகிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாள் தான் எல்லாமே மாறும், எல்லாமே சரியாகும். அது வரைக்கும் பாதுகாப்பா இருங்க.